இன்னைக்கு நமக்கு குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் கோவா எடுத்துருக்கிறேன். இது ஸ்வீட் இல்லாத கோவா. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துருக்கு. இது எவ்வளவு இதுக்கு தேவையோ பார்த்து போடலாம். 2 சிட்டிகை பேக்கிங் பவுடர் வேணும். சுகர் 1 கப்பு வேணும். 200 கிராமுக்கு 200 சுகர் கரெக்டாக இருக்கும். இப்போ முதல்ல இந்த சுகரில் 1 கப்பு தண்ணி விட்டு நான் இதை மெல்ட் ஆக்கி எடுக்கிறேன். பாகு பதம் எதுவும் வர வேண்டாம், லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு போதும். இதை இப்போ நான் மெல்ட் ஆக்கி எடுக்கிறேன். இப்போ இந்த கோவாவை நமக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு முன்னாலே வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல சாஃப்டாக இருக்கணும். இந்த கையில் இந்த பக்கம் வச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் 2 சிட்டிகை போடும். மைதா ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக போட்டு நமக்கு பிசைஞ்செடுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் விட வேண்டாம், சேர்க்க வேண்டாம். மெல்ட் ஆகியாச்சு. இது ஒரு கம்பி பருவம் அப்படியெல்லாம் வர வேண்டாம். ஜஸ்ட் மெல்ட் ஆன பிறகு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்போ நமக்கு தான் ஆஃப் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நமக்கு சின்ன சின்ன உருளையாட்டு நமக்கு உருட்டி எடுக்கலாம். போல இது வெடிப்பு எதுவுமே வராது. நம்ம கடையில் வாங்குகிற குலாப் ஜாமுன் மாதிரியே இது இருக்கும். இதே போல் எல்லாமே உருட்டி எடுக்கலாம். குலாப் ஜாமுன் எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆயில் இப்போ சூடாக இருக்கு. ஃபயர் லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உள்ளால வேகாது, வெளியில் மட்டும் ப்ரௌன் கலர் வரும். இதே போல் மீதி இருக்கிறதே நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு இதை சுகர் சிரப்பில் விடலாம். சுகர் சிரப் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. லைட்டாக ஒரு வார்மாக இருக்கலாம். ½ அன் ஹவர் நல்லா ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. பாருங்கள், குலாப் ஜாமுன் ரெடியாக இருக்குது. சுகர் சிரப்பில் நல்லாவே ஊறி இருக்குது.
இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க.